மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு மகாலட்சுமி மற்றும் அம்மனின் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன செய்தின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு மாலை 4:37 மணி வரைக்கும் தேய்பிறை நவமி திதி இருக்கு. அதுக்கப்புறமா தேய்பிறை தசமி திதி துவங்குது. இன்னைக்கு மாலை 6:43 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா ரோகிணி நட்சத்திரம் துவங்குது. இன்னைக்கு பிற்பகல் 12:11 மணி வரைக்கும் விருத்தி நாம யோகம் முடியுது. அதுக்கப்புறமா துருவ நாம யோகம் ஆரம்பமாகுது. இன்னைக்கு மாலையில 4:37 மணி வரைக்கும் கரசை கரணம் இருக்கு. அதுக்கப்புறமா வனிசை கரணம் துவங்குது. இன்னைக்கு இரவு 6:43 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு அழகான புராண சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணு கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. உலகத்துல உங்களுக்கு மிகவும் பிடித்த பூஜை எதுன்னு கேட்டாங்க. அதுக்கு மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே எனக்கு துளசி இல்லாத பூஜை முழுமையாகாது அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. அதாவது துளசி இருக்கிற இடத்துல நீயும் நிலையாக இருப்ப, அதனால துளசியை மதிச்சு வழிபடுறவங்க வீட்டில் செல்வம், அமைதி, வளம் 3 எப்போதும் குறையாதுன்னு சொன்னாரு. அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில துளசிக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது பெரிய புண்ணியம்னு நம்ம வீடுகள்ல எல்லாம் நம்ம விளக்கேற்றிட்டு வர்றோம். இதுல செல்வம் அப்படின்னா பணம் மட்டும் இல்லை, நம்ம உடல் நலம், நல்ல குடும்பம் அமையிறது, மன நிம்மதி, நல்ல பேரு, சந்தோஷமான வாழ்க்கை, இது எல்லாமே மகாலட்சுமியோட அருள் தான். அந்த மகாலட்சுமி தாயாரின் அருளோட இன்னைக்கு எந்த ராசிக்கு என்ன பலன்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கை கொடுக்கிற நாள். நீங்க நினைச்ச சில விஷயங்கள் நல்லபடியா நடக்க வாய்ப்பு இருக்கு. வேலை, தொழில், வியாபாரம்னு எதுல இருந்தாலும் சின்ன சின்ன முன்னேற்றம் தெரியும். புதிய முயற்சி எடுக்கணும்னு நினைச்சா தைரியமா எடுங்க. இன்னைக்கு உங்க நம்பிக்கையே உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றி உங்களை தேடி வர்ற நாள். நீங்க இவ்வளவு நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு வந்து கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்திலும் நல்ல லாபம் வரும். முக்கிய முடிவுகளை நம்பிக்கையோட எடுத்தா நல்ல பலன் அமையறனால இன்னைக்கு மாத்தலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில சவால்கள் வரலாம். ஆனா அதுக்காக மனசு தளர வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். யார்கிட்டையும் தேவையில்லாம வாக்குவாதம் செய்யாம இருந்தா இன்னும் நல்லது. நாள் முடிவில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் வரக்கூடிய நாள். நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கிற நாளாகவும் இன்னைக்கு அமையுது. குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலையும் இருக்கும். பண விஷயத்துல ஓரளவு முன்னேற்றம் தெரியும். நீங்க ஆரம்பிக்கிற வேலையை முழு நம்பிக்கையோட தொடருங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா இருக்கு.
குடும்பத்தோட நல்ல நேரம் செலவிட வாய்ப்பு இருக்கிற நாளாகவும் இருக்கு. நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நல்லபடியா முடியும். நண்பர்கள் மூலமா நல்ல தகவலும் கிடைக்கும். இன்னைக்கு முகத்துல சிரிப்போட நாளா ஆரம்பிங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பணவரவு திருப்தியா இருக்கும். நீண்ட நாளா நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வர்ற வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் நல்ல லாபம் கிடைக்கும். செலவு இருந்தாலும் அதுக்கேற்ற வருமானமும் அமையும். பண விஷயத்துல நல்ல முன்னேற்றம் தெரியறனால இன்னைக்கு அமையுது. துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த பயணம் உங்களுக்கு நல்ல அனுபவத்தையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும். வேலை சம்பந்தமா போற பயணம்னா நல்ல பலன் கிடைக்கும். வண்டி ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இருந்த சோர்வும் கொஞ்சம் குறையும். மனசு உற்சாகமா இருக்கும். சாப்பாடு தூக்கம் ரெண்டத்தையும் சரியா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். தேவையில்லாத மன அழுத்தத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மன அமைதி கிடைக்கிற நாள். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கு வீட்டிலேயே ஆதரவு கிடைக்கும். அவசரப்படாம நிதானமா நடந்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா அமையும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அவசரத்துல பேசுற ஒரு வார்த்தை கூட தேவையில்லாத பிரச்சனையா உருவாக்கும். நிதானமா யோசிச்சு நடந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா முடியும். பொறுமை இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கட்டும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வேலை தொழில் ரெண்டுலையும் நல்ல முன்னேற்றம் தெரியும். பெரியவர்களோட ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நீங்க நினைச்ச காரியம் நிறைவேற நல்ல வாய்ப்புகள் உண்டான நாளா இன்னைக்கு அமையுது. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை நோக்கி நகரக்கூடிய நாளா அமையுது. நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கிற நாளாகவும் இருக்கு. குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்கும். வேலை வியாபாரத்துல இருக்கிற தடைகள் விளங்கி முன்னேற்றம் தெரிகிற நாளா இருக்கு. தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. இன்னைக்கு இன்னும் சிறப்பான நாளா அமைக்கலாம். இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல்ங்க. விதிங்கிறது நம்ம வாழ்க்கையோட முழு புத்தகம் கிடையாது. அந்த புத்தகத்தோட முதல் பக்கம் மட்டும்தான் விதி. மீதி பக்கங்களை எழுதுற பேனா நம்ம கிட்ட தான் இருக்கு. ஜாதகத்துல நல்ல யோகம் இருந்தாலும் முயற்சி இல்லைன்னா அந்த யோகம் தூங்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஜாதகத்துல சவால்கள் இருந்தாலும் ஒழுக்கம் உழைப்பு பொறுமை இந்த மூணு இருந்தா அந்த சவால்களே ஒரு நாள் சாதனையா மாறும். அதனால ஜோதிடத்தை உணருங்க. ஆனா உழைப்பை அதை விட அதிகமா செயல்படுத்துங்க. ஏன்னா உழைக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் கிரகங்களும் வழிவிட்டு நிற்கும். இறைவன் அருளால உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். சரி, இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பதான் நாங்க வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு
உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் எல்லா நலன்களையும் அருள வேண்டும்னு மனதார வேண்டிட்டு மீண்டும் நாளை இன்னொரு பயனுள்ள ராசி பலனோட சந்திப்போம். நன்றி.